Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரியே ஜூஸ் போட்டு குடிக்காம அப்பப்போ இது போல கொஞ்சம் டிஃபரண்டா போட்டு குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலனை இது போல கட் பண்ணிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சீடோட சேர்த்தும் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சீடு சேர்த்து ஜூஸ் அரைச்சு பண்ணியிருப்போம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற வாட்டர்மெலனால் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது போல் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட சக்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கே தெரியாத 1-2 சீட்டை சேர்த்து அரைச்சிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இது எல்லாமே ஃபில்ட்ராகி நின்றோம். இது போல் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக வடிகட்டியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிடலாம். அதுங்க சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஜில்லுன்னு புதினா வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.